வணக்கம் நண்பர்களே, லாவண்யா ஸ்வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விக்கல் ஏன் வருதுன்னு தெரியுமா? யாராச்சும் யோசித்திருக்கீங்களா? பல பேர் யாரோ நம்ம நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பில் டயப்ரம் என்ற ஒரு தசை இருக்கு. இது நம்ம சுவாசிக்க உதவுகிறது. சில நேரங்களில் இந்த தசை திடீரென்று சுருங்கும் போது காற்று வேகமாக நுரையீரலுக்குள் செல்லுகிறது. அதே நேரத்தில் குரல்களை மூடிக்கொள்வதால் கிக் என்ற சத்தம் வருகிறது. அதைதான் நாம் விக்கல் என்று சொல்லுகிறோம். விக்கல் வர முக்கிய காரணங்கள்: மிக வேகமாக சாப்பிடுவது, அதிகமாக சாப்பிடுவது, கார்பனேட் குளிர்பானங்களை குடிப்பது, திடீரென சூடான அல்லது குளிர்ந்த உணவு சாப்பிடுவது, மன அழுத்தம் அல்லது அதிக உற்சாகம். விக்கலை நிறுத்த சில எளிய வழிகள்: மெதுவாக தண்ணீர் குடிக்கலாம், சில வினாடிகள் மூச்சை நிறுத்தி பார்க்கலாம், மெதுவாக ஆழமாக சுவாசிக்கலாம். பெரும்பாலான விக்கல்கள் சில நிமிடங்களில் தானாகவே சரியாகிவிடும். ஆனால் 48 மணி நேரத்திற்கும் மேலாக விக்கல் தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும். அது வேறு உடல்நல பிரச்சனையின் குறிப்பாக இருக்கலாம். இனிமேல் விக்கல் வந்தா யாரோ நினைக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லாம அதுக்கான உண்மையான காரணத்தையும் நினைச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு லாவண்யா ஸ்வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம். நன்றி.